நம்ம வந்து இப்போ பீர்க்கங்காயில் ஒரு சட்னி பண்ணலாம். நம்ம நல்லா பீர்க்கங்காய் கழுவி எடுத்துட்டு அதையே துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்துட்டு நம்ம தோல் சீவ வேண்டியதில்லை, அப்படியே யூஸ் பண்ணலாம். ஒரு வாணலி அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். அது வதங்கின உடனே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா நீங்கள் எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு அவ்வளோ சேர்த்துக்குங்க. மல்லி கொஞ்சம் சேர்த்து துவையில் அரைச்சிங்கன்னா சட்னி வந்து நல்லா மணமாக இருக்கும். நீங்கள் ஆட்களுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதை நல்லா ஒரு பொன்னிறமாக வறுபடணும். அது வறுபட்டோன்னே நம்ம அதை மாற்றி எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு 2 துண்டு சேர்த்துக்குங்க. தேங்காய் போட்டு ரொம்ப அதிகமாக வதக்கக்கூடாது. போட்டு சும்மா ஒரு 2 பெரட்டு மட்டும் பெரட்டிட்டு எடுத்துடணும். தேங்காயில் உள்ள நல்ல கொலஸ்ட்ரால் வந்து பேட் கொலஸ்ட்ராலாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டு மறுபடியும் வாணலி வச்சு மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பூண்டு பற்கள் ஒரு 5-6 பூண்டு பல் போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10-20 சின்ன வெங்காயம் இதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின உடனே ஒரு தக்காளி, உங்களுக்கு தேவைன்னா தக்காளி சேர்த்துலாம், வேண்டான்னா விட்டுறலாம். நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்து நல்லா இதை ஓரளவுக்கு வதங்குற அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நாம் வெட்டி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை இது கூட போட்டு நல்லா வதக்கணும். நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு காய் வதக்கவும் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கணும். இது வதக்கி எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் வதக்கணும். அப்போ தான் அது வதங்கி எடுத்துட்டு நல்லா பிளேட்டில் போட்டு ஆற வச்சு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு புளி வேணுங்கிறவங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக புளி சேர்த்துறேன். புளி வேண்டாங்கிறவங்க விட்டுறலாம், தக்காளியோடு விட்டுறலாம். அல்ல தக்காளி போடாமல் புளி மட்டும் சேர்த்துறவங்களும் சேர்த்துக்கலாம். அது வந்து நம்ம விருப்பம்தான். இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு சட்னியாக அரைச்சிடலாம். இந்த சட்னி வந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நம்ம எல்லா காயும் வச்சு சட்னி அரைக்கலாம். அதாவது முள்ளங்கி, நூக்கோல் எல்லா காயுமே வச்சு அரைக்கலாம். இப்போ வந்து நான் சட்னி அரைச்சிட்டேன். சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்ற போகிறேன். சூப்பராக இருக்குது இந்த சட்னி சாப்பிட்றக்கு. இது சௌ முள்ளங்கி, கேரட்டு எந்த இது வச்சு வேணாலும் அரைக்கலாம். இப்போ நீங்கள் அந்த தோசையில் இந்த சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஹாஹாஹா அவ்வளோ அபாரமாக இருக்கும். நீங்களே இது போல் சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, நான் வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.